தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற வீடியோ என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப் ட்ரிக் கொண்டு தான் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளேயே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். இப்போது நான் என்னுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கின்றேன். என்னுடைய மற்ற வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கும் நான் இப்போது மெசேஜ் அனுப்புகின்றேன். பாருங்கள், ஹாய் என்று சொல்லி அனுப்புகின்றேன். இப்போது மெசேஜ் சென்ட் ஆகிவிட்டது. மேலே பாருங்கள், எனக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்தது. இப்போது பாருங்கள், நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓன் பண்ணாமல் இங்கே பாருங்கள், நான் அனுப்பின ஹாய் என்ற மெசேஜுக்கு ஹாய் ஹவ் ஆர் யூ என்று சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்திருக்கின்றது. இப்போது நான் ஹவ் ஆர் யூ என்று சொல்லி அனுப்புகிறேன். பாருங்கள், அதுவும் டெலிவரி ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக எமக்கு மெசேஜ் இங்கே ரிப்ளை ஆகின்றது. இதனை நாம் எவ்வாறு நம்முடைய போனிலே செய்து கொள்வது என்று தான் பார்க்க போகின்றோம். இதனை செய்து கொள்வதற்கு நாம் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டும். அந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன். அதனை கிளிக் செய்து உங்களுடைய போனிலே ஸ்டோரேஜ் செய்து கொள்ளுங்கள். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் சில பெர்மிஷன்கள் எல்லாம் கேட்கும். அதனை எல்லாம் கொடுத்து அலர்ட் பண்ணி கொள்ளுங்கள். அதன் பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இதில் பிளேங்காக ஆரம்பத்தில் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய பிளஸ் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனை கிளிக் செய்து உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய மெசேஜ் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். இப்போது நான் உதாரணத்துக்கு ஹாய் என்று சொல்லி இங்கே கொடுக்கின்றேன். அதனை எட் பண்ணி கொள்ளுங்கள். அவ்வாறு ஹாய் என்று சொல்லி யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணினால் எவ்வாறு ரிப்ளை பண்ண வேண்டும் என்பதற்கான ஒரு ஆப்ஷன் தான் இங்கே கேட்கின்றார்கள். அதற்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு ரிப்ளையை கொடுத்துக் கொள்ளுங்கள். நான் இப்போது ஹாய் என்று சொல்லி கொடுத்து இங்கே ஓகே கொடுத்துக் கொள்கிறேன். அதனை ஓகே செய்தாலே போதும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே ரிசீவ் பண்ண மெசேஜ் எவ்வாறு இருந்தால் எவ்வாறு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டும் என்கின்ற ஆப்ஷன் எல்லாம் இதிலே வந்துவிடும். அதன் பிறகு உங்களுக்கு யார் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஒன்றோ நீங்கள் எதனை எல்லாம் அதில் எட் பண்ணி வைக்கின்றீர்களோ அந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை ஆகும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை ஆகாது. ஆன்லைனில் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணி வைக்காமல் நீங்கள் நெட் ஒன்னிலே இருந்தாலே உங்களுக்கு மெசேஜ் வர உங்களுக்கு ரிப்ளை ஆட்டோமேட்டிக்காக போய்கொண்டே இருக்கும். இன்று நாம் பார்த்த இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.